அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த 7 புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ 10 சாப்டருமே உங்களுக்கு கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை புக் பண்ணிக்கிங்க. ஸோ ஒன்ஸ் இந்த புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயாக ஆட் பண்ணிடுவேன். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு என்ன என்கொயரி தேவைப்பட்டாலும் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அப்டேட் நான் கொடுத்துருவேன். ஸோ இப்போ உங்களுக்கு அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன டைப்பில் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அப்படின்றத சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சிலபஸ் வைஸும் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்னவங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், உங்களுக்கு என்ன டைப்பில் கேட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்குமே டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருவேன் வித் கீ ஆன்சரோட இருக்கும். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் 0. இப்போ இது படிக்கிறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு ஃபார்முலா புக் அட்டாச் பண்ணி அனுப்புவேன். அந்த ஃபார்முலா புக்கை ஃபஸ்ட் சாப்டர் நீங்கள் படிக்க போறீங்க, ஃபஸ்ட் சாப்டர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டருக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படின்றது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு புக்லெட் போட்டிருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாகவே சாப்டர் வைஸ் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு சால்வ் பண்ண வரணும். இல்லை நீங்கள் 4th சாப்டர் சால்வ் பண்ண போறீங்கன்னா 4th சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன் நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபைனல் சாப்டர் 10th சாப்டர் ப்ராபபிலிட்டி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படின்றது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அழகாக கொடுத்துருக்கேன். அந்த புக்லெட்ஸ் கோத்ரூ பண்ணிக்கிங்க, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸஸ் எல்லாமே என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதிட்டு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எவ்ரிடே மார்னிங் ஒரு 5 to 9 அந்த டைம் கூட நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஈவினிங் டைம் வந்து ஒரு 6 to 10 அது போல் அந்த டைமில் ஒரு 3 ஹவர் அந்த கொஷின் புக்லெட்டை வாங்கி நீங்கள் பென்சில் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே எரேசர் வச்சுக்கிட்டு அழிச்சிக்கலாம். அடுத்தடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் விடாமல் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருப்போம்னு ஒரு தாட் நமக்குள்ளே இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு கரெக்டாக கொஷின்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் 0, தென் த வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஃபார்முலா பார்த்துக்கங்க. இதுதான் இதெல்லாமே ஒரு உங்களுக்கு ரிசல்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ சம் ஆஃப் ஆல்ஃபான்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபான்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 3 times ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துடும். ஸோ இதில் இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் இது மைனஸ் பி பை ஏ, இது சி பை ஏ, இது மைனஸ் டி பை ஏ. ஓகே, ஸோ இது வந்து ஏ எக்ஸ் கியூபு ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் சி எக்ஸு ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஓகே, இது வெயிட்டாஸ் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி போட்டது தான். ஸோ இதுக்கு லாஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3r மைனஸ் பிக்குன்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, அடுத்து இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ண ஆன்சர்னா வரும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு கேலி எலிமெண்ட் தேர்தலோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ட்ரேஸ் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லாம்டா மைனஸ் 3 ஈக்குவல் 0 கிடைக்கும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபார்முலா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் சம் ட்ரேஸ் இன்ட்டு லாம்டா ப்ளஸ் டிட்டர்மினன்ட் இது ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இது வந்து இந்த மேட்ரிக்ஸோடைய கேலி எலிமெண்ட் தேர்தலோட ரிசல்ட் இது ஆக்சுவலாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரலாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஈக்குவல் டு 0 நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் லாம்டா இஸ் த ஏகன் வேல்யூஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய ப்ராடக்ட் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, இதை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஏ ஸ்கொயர் டைம்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 3a, இது வந்து அப்படியே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா, இது 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரிமைனிங் பார்ட் வந்து a ப்ளஸ் ஐன்னு வந்து நிற்கும். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வருது பாருங்கள், ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே, இது போல் கொஸ்டின்லாம் கேட்பாங்களா, கண்டிப்பாக கேட்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இது போல் கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இப்போ tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவின்னு இருந்தால் தென் வேல்யூஸ் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2u காட் 2x என்ன வருது சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் tan 2x எக்ஸ்பான்ஷன் அப்படி எழுதிக்கலாம். இது ப்ளஸ் ஐ மைனஸ் ஆட் அண்ட் சப்ராக்ஷன். இது tan a ப்ளஸ் பி ஃபார்மேட் இருக்குது. tan a tan b டிவைட் பை 1 மைனஸ் tan a இன்ட்டு tan b. ஸோ இங்கே சப்ஸ்டியூட்டிங் u ப்ளஸ் ஐவி பை u மைனஸ் ஐவின் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா tan 2x ஓட வேல்யூஸும் உங்களுக்கு வந்து 2u டிவைட் பை 1 மைனஸ் u ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் கிடைக்கும். சில காட் 2x பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் tan 2x ஓட ரெசிப்ரோக்கல்ஸ் எடுக்க போகிறீங்க, அப்போ 1 மைனஸ் u ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்மால் சிம்பிளிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலேஷன் மாட்டிக்கும், u ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2u cot 2x வேல்யூ வந்து 1 வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஷின் ப்ராக்டிஸ் நம்ம ரியல் பார்ட் ஆஃப் த வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ, இந்த சைன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ பியோட வேல்யூ வந்து ஐஒய்னு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க.
ஸோ sin a plus b ஃபார்முலா என்னதுங்க? sin a cos b into plus cos a sin b. ஓகே. ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ பிக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? ஐஒய் ரீப்ளேஸ் பண்ணி அப்புறங்க காஸ் ஐஒய் வந்து காஸ் ஹைப்பர்போலிக் ஆஃப் ஐ, சைன் ஐஒய் வந்து ஐ சைன் ஹைப்பர்போலிக் ஆஃப் ஐன்னு வரும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் பண்ணிட்டு ரியல் பார்ட் மட்டும் பொறுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு sin x into cos hyperbolic of y கிடைக்கும். The sum of trigonometric series 1 plus c times cos theta plus c square divided by 2 factorial into cos 2 theta, c cube divided by 3 factorial into cos 3 theta and so on. ஸோ வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ இது சி காஸோட கொஷைனோட சீரியஸ். இது வந்து இந்த சின்றது உங்களுக்கு தெரியும், அந்த கரஸ்பாண்டிங் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதே போல் சைன் ரிலேஷன்ஸ்க்கு இது. ஸோ அப்போது இந்த சி ப்ளஸ் ஐஎஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மேட்டில் எழுதுவோம். ஸோ அப்படியே ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா சி பவர் ஐ தீட்டா. ஸோ இதுலேருந்து ரியல் அண்ட் இமேஜினரியை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ கொசைன் வேல்யூ வந்து இ பவர் சி இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் சி சைன் தீட்டான்னு ஒன்று நிற்கும். ஓகே. அடுத்து த கண்டிஷன் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் 0 மே ஹேவ் 2 ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் மேக்னிட் பட் ஆப்போசிட் சைன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? அங்கே பாருங்கள். சப்போஸ் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காமா. ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷன் ஒரு ரூட் வந்து ஆப்போசிட் சைன் பட் குவான்டிட்டி சேம். அப்போ ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டான்னு ஒன்று வந்துடும். சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் சி பை ஏ மைனஸ் பி பை ஏ சி பை ஏ, அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் டி பை ஏன்னு கிடைச்சிரும். ஸோ ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது பிக்கு ஈக்குவல் டு ஆர்னு வந்துடும் ஃபைனலாக. ஓகே. ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. இது போல் 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து என்னென்னு நீங்கள் படிக்கணும். இது டெக்கார்ட் ரூல் ஆஃப் சயின்ஸ் நம்மளுக்கு தெரியும். அக்கார்டிங் டு த டெக்கார்ட் ரூல் ஆஃப் சயின்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இதில் பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சப்போஸ் சைன் சேஞ்சஸ் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் பார்க்குறீங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1, அதை ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு சேஞ்ச் ஆனது 1, மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு சேஞ்ச் ஆனது 1, அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ்லேருந்து மைனஸ் வந்து 1. இப்போ 3 பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக் கரெக்ட். நெகட்டிவ் ரூட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இந்த பாலினாமியல். ஸோ வர கவுண்டில் சைன் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரூட்ஸ் கவுண்ட் வந்துடும். ஓகே. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. வாஸ் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் மல்டிபிள் பை 2ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல பண்ணிங்கன்னா அதாவது ப்ராடக்ட்டில் ஒரு ரூட்ஸ் மல்டிபிள் பண்ண போகிறீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆஃப் சைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை எம். ஸோ எம்மோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஓகே. இப்போ ஒய் கியூப் மைனஸ் 12 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஒய் மைனஸ் 48 ஈக்குவல் 0. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே. போல் நீட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து என்ன ஸ்டாண்டர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்றத பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் புக்லெட்டு புக் பண்ணிவிட்டு எவ்ரி வீக் கொஷின் டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணணும். வேறு எதனா உங்களுக்கு நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேனல் இப்போ பிளேலிஸ்ட் குரூப்பில் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. இமீடியட்டாக புக் பண்ணிவிடுங்க. ஸோ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு நான் கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.